எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் ஃபேஸ் ரிவீல் பண்ணக்கூடிய வீடியோ. பண்ண வேணாம் தான் நினச்சேன். சரி, ஓகே. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் நீட் காட் கேன்சல். இப்போது நீட் வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்கல்ல. ஸோ போராட்டம் பண்ணுறது நல்ல விஷயம் தான். அதுவும் யங்ஸ்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே, நீட் காட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுட்டிங்க அப்படின்னாங்கன்னா, பொண்ணு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீட் படிக்கணும், ஐ மீன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஐயோ அவ்வளோலாம் டொனேஷன் நம்மளால் கட்ட முடியாதுப்பா, வேணாம் வேறு ஏதாவது நீ படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணக்கூடிய அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஷீட் படிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் எப்படி நீட் வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எங்களால் அவ்வளோ டொனேஷன்ஸ்லாம் கட்ட முடியாது, எங்களுக்கு நீட்டு வேணும்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ யார் வேணான்னு சொல்லி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வேணும்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, தே ஹாவ் நோ. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். தான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பாஸ் ஆகி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். போராட்டம் பண்ணுற உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். இப்போ நீட் கேன்சல் ஆயிடுச்சு, ஒவ்வொரு டொனேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs 30 lakhs கேட்குறாங்க. அப்பா எனக்கு வந்து நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, யோசனை பண்ணி பாருங்க. கட்டுறது அவங்களோட ஃபாதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு தெரியும் நீட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நாம இவ்வளோ டொனேஷன்ஸ் கட்ட வேண்டியது வரும். அப்படி இல்லைன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 5 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ டொனேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணியிருந்துருக்கலாம். ஷுவர், அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா இதை விட பீக் லெவலில் அந்த போராட்டம் போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு தெரியும், பண்ணவும் விட்டு இருந்திருக்கவும் மாட்டாங்க. அதுவும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பிகாஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் சம்திங். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக நான் நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நேமெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அங்கே போயிட்டு சரி சப்போர்ட்டிவாக ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா போய் பிஜேபி ஒழிகன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அது பல வருஷமா நீங்கள் அதை பேசிட்டு இருக்கீங்க, ஓகே, அதை பேசிக்க. போய் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூடவா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸை கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்ல இருக்கக்கூடிய கவுன்சில் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியறதில்ல. அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் பண்ணி, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு டாக்டர் சீட் குடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அத நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் பீரியட்ல தான். சரி, காங்கிரஸ் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்த அந்த ஆட்சியில இருந்த பிஜேபிக்குனால, ஓகே, இது நல்ல திட்டமா இருக்குங்கிறதுக்காக அப்ரூவல் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்தையும் சிலர் தெரிஞ்சுக்கணும். பிஜேபி கொண்டு வந்து அவங்களே அப்ரூவல் பண்ணி அவங்களே பண்ண விஷயம் கிடையாது இது. காங்கிரஸ் டைம்ல தான் கொண்டு வந்தாங்க. அங்க போயிட்டு வந்து பிஜேபி ஒழிக அண்ட் தென் ப்ரொடெஸ்ட்ல நெறைய விஷயம் பார்த்துருந்தேன். போலீஸ் மேல கல் எடுத்து எறியறது, போலீஸ் வெஹிக்கிள டேமேஜ் பண்றது. இங்க நாங்களும் தாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் பண்ணோம், எவ்வளோ நீட்டா பண்ணோம். அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிய அடைஞ்சது. அந்த மாரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அங்க போலீஸ் அடிக்கிறாங்க, கல்ல கொண்டு அடிக்கிறாங்க, லாரியில கல்லு வருது, என்னென்னமோ வருது. ஏதேதோ ஃபிளாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இந்த மாரி விஷயம் பண்ணா எப்படி? அதுக்கு நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயம் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் கேட்கிறேங்க. இப்ப நீட்ட கேன்சல் பண்ணியாச்சு. சப்போர்ட் பண்ண அதே செலிபிரிட்டீஸே கேட்கிறேன். ஒரு நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து, "சார் நீங்க நீட்ட கேன்சல் பண்றதுக்கு குரல் குடுத்துட்டீங்க. ஓகே. இப்ப டொனேஷன வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20,00,000 கேட்கறாங்க. அத நீங்க குடுங்க" அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த செலிபிரிட்டீஸ் குடுப்பாங்களா? இல்ல அந்த டைரக்டர்ஸ் குடுப்பாங்களா? இல்ல குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு குடுங்க. அந்த புரொடெஸ்ட் நடந்துட்டு போட்டும். நோ இஷ்யூ. சப்போர்ட் பண்ண ஆள் குடுப்பீங்களான்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி அதிகமா டொனேஷன் வாங்கிட்டு இருக்கப்ப யாரும் இந்த மாதிரி செலிபிரிட்டீஸ் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்ல. ஏன் அதிகமா வாங்குறீங்க? கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப குரல் குடுத்துருக்கலாம்ல. யாருமே குரல் குடுக்கலையே. அண்ட் தென் இன்னும் சில நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி மாரி பார்த்தாரு. அவரு நீட்ட கேன்சல் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்து, அதுல வின் பண்ணி அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயமே நடக்குது. சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் குடுத்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எப்படியா? கொஞ்சமாவது யோசிச்சு தான் சொல்றீங்களா நீங்க? எனக்கும் புரியுது. நெறையா ஒரு பேட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டுனால நடந்திருக்கு தான். நான் இல்லன்னுலாம் சொல்லவே வர்றதில்ல. அப்படிலாம் பார்த்தா 90s கிட்ஸ் ஆகுன நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம், எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆனா இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, அப்ப எத்தன பேர் பண்ணிட்டு இருக்கணும்? ஜஸ்ட் அந்த எக்ஸாம ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. அதே மாரி பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த மாரி இந்த எக்ஸாம்ல நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர் குடுக்காதீங்க. இந்த மாரி சில விஷயங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அசம்பாவிதம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அது வேணாம்.
எவ்வளவோ ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இதுவும் ஒரு எக்ஸாம் நினச்சிட்டு ஜஸ்ட் அதை படித்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்படி எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா காலேஜ் போகிறதுக்கு 12th எக்ஸாமும் கூட தான் ஒரு தடையாக இருக்குது. 12th எவ்வளவு ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த பேரண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதீங்க. காசு கட்ட போகிறது நீங்கள் தான். அது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10 லட்சம் 20 லட்சம் டொனேஷன் கட்ட போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஸோ உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான், யாரையும் புண்படுத்துக்கிறதும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நன்றி.